அநேகர் மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். අද බොහෝ අය මේක අතපසු කරනවා. அநேகர் உடைத்துக் கொள்ளுகிறார்கள். බොහෝ අය සිඳ දමනවා. அநேகர் கரகாட்டம் ஆடுகிறார்கள். බොහෝ අය නටනවා. தேவன் அதை விரும்புகிறது அல்ல. දිව්‍ය වංශය කැමති. திருமணம் என்பது ஆசீர்வாதமானது. විවාහ කියන්නේ ආශිර්වාදවත්. குடும்பம் என்பது ஆசீர்வாதமானது. පවුල් නිද කියන්නේ அதை ආශිර්වාදවත්. மரண பரியந்த நாம் காத்துக் கொள்ள வேண்டும். මරණය දක්වා එක අපි ආරක්ෂා மரண பரியந்தம் அதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். මරණය තෙක් අපි විශ්වාසවන්තව සිටින්න. ஏனென்றால் இது மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. හේතුව මේක ඉතා වැදගත්ය. இந்த நாளிலும் அநேக குடும்பங்களே பார்க்கிறோம். අද බොහෝ පවුල් අය අපි බලනවා. நான் கல்யாணம் கட்டும் பொழுது என் மனைவிக்கு சொன்னேன், දේවතුමා විවාහවේදී භාර්යාවට කිව්වලු என் அம்மா உன் அம்மா உன் அம்மா என் அம்மா அவ்வளவுதான். මගේ අම්මා ඔබගේ අම්මා ඔබගේ අම්මා මගේ අම්මා. இன்னைக்கு எந்த அம்மா அப்பாட கூடுதலா கேட்கறது என் மனைவிதான். අද මගේ දෙමව්පියන් සමග වැඩි කතා அம்மா ராத்திரி போன் அடிச்சா ஒருக்கா குரல கேப்பமன்னு அடிச்சேன். எனக்கு வெக்கமா போயிடுச்சு. අම්මාගේ අඬව අසන්න ඕන නිසා මම කෝල් කරලා කියලා කිව්වලු. ஒரு 8 நாளா அம்மாவோட பேசல. දවස් 8ක් අම්මා සමග කතා කරේ නෑ. தப்பு செய்தறேன்றத சாப்பிடும் பொழுது ஒத்துக்கொண்டேன். මම වැරදි කළා කියලා කෑම කනකොට මම ඒක පිළිගත්තා. ரெண்டு தடவை அம்மா கால் அடிச்சு அந்த நேரம் ஜெபத்துல இருந்து அதை தட்டி விட்டுட்டு நான் பேசாம அம்மா கட் பண்ணிட்டேன். දෙවතක් කෝල් කරා අම්මා යාඥා හිටපු නිසා එයා එක්ක කට් කරලා තිබ්බා. பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்க வேண்டும். අද දරුවන් දෙමව්පියන්ට ප්‍රේම කරන්න ඕනේ. ஒரு நாள் ஒரு உண்மையான சம்பவத்தை பார்த்தேன். සිදුවීමක් අනිත් සිදුවීමක් වුණා. இளம் குடும்பம் திருமணமாகி 3 மாசம். යෞවන විවාහ දෙපොළක් විවාහ වෙලා මාස 3යි. பிள்ளையோட அம்மா மருமகனுக்கு கால் எடுத்திருக்கான். කියන්නේ භාර්යාවගේ අම්මා බෑනට කෝල් එකක් කරා. தம்பி இன்னைக்கு நான் வீட்டை வரணும்ப்பா. මල්ලි අද ඔබ ගෙදරට එනවද? இவன் என்ன சொல்றான், அம்மா வீட்டுக்கு வரேன். මොහු කිව්වා අම්මා ගෙදරට එනවා. மனைவிக்கு சொல்லுங்க அம்மா வீட்டுக்கு வரா. භාර්යාවට කිව්වා අම්මා ගෙදරට එනවා இவள் කියලා. இன்றைக்கு மாமி விரட்ட மட்டும் சொல்லி தூளெல்லாம் அள்ளி போட்டு මෙයා ලන්ද අම්මා එනවා කියලා මෙයා තිබෙන කියන්නේ කුළු ටික දාලා உப்பெல்லாம் அள்ளி போட்டு තියෙන ලුණු කුඩු ඔක්කොම இனிமேல் දාලා மாமியை வீட்டுக்கு வரக்கூடாத மாதிரி சமைச்சிருக்கலாம். ඊපස්සේ නන්ද අම්මා ගෙදරට එන්න උද නැති තරමට එයා ඉව්වලු. இவள் சமைச்சு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு மாமி சரி. මෙයා හොඳට සතුටින් ඉන්නවා අද නන්ද අම්මා හරි කියලා. ஒரு 2 மணி நேரத்துல கதவை தட்டினா இவள் திறந்தா தன்னுடைய அம்மாவா. ඩයරිය පස්සේ දොර තට්ටු කරලා අරපු ගම තමාගේ අම්මා. இவளோட எந்த அம்மான்னு சொல்ற இல்லையோ මෙයා කෑ ගැහුවලු මගේ பெரிய சண்டை பண்ணி இருக்கிறான். කණ්ඩු කරා. அவன் சொன்னா அம்மாண்டா 2 பேரும் கொண்டுதான். ඔව් කිව්වා අම්මා කිව්වල ஐயோ அம்மா நேரம் அம்மா அன்றைக்கு நீங்க இங்க சாப்பிடாங்கடா பாருங்க எவ்வளவு சந்தோஷாலியா போ. ඒ කිව්ව ටක්කල අම්මා අද මේ කණ්ඩ එපා කියලා බලන්න. லேடிஸ் டிபார்ட்மென்ட் பயங்கரவாதிகளை விட மோசமானாங்க. කාන්තා කියන්නේ කමුට්ටුවේ තව භයානකයි. உடனே அம்மா நீங்க சாப்பிடாதீங்கம்மா இங்க. අම්මා අද කෑම කන්න එපා මේ කියලා நல்ல ஒரு குணம் படைச்ச அம்மா. හොඳ ලස්සන කියන්නේ ஏனடி நீ அப்படி சொல்ல விட்டு நான் அன்றைக்கு இங்க தான் சாப்பிடுவேன். ඇයි එහෙම කියන්නේ මම අද මේ තමයි කන්නේ කියලා. அம்மா போய் கிச்சன்ல போட்டு சாப்பிட இவள் துடிக்கிறான். ஐயோ அம்மா சாப்பிடாதீங்க. අම්මා කුස්සිරි කියලා කෑම බෙදලා කකා ඉන්නකොට මෙයා කෑ ගන්න අම්මා කන්න එපා කියලා. அந்த அம்மா கொஞ்சத்தை போட்டு இவளுக்கு ஊட்டி இருக்கு. අම්මා නම් කියන්නේ ටිකක් මෙයාට කවන්න ඕනේ. என்ன பாக்குற மாதிரி ஒரு புருஷனுடைய அம்மாவை பார்த்துட்டு போல. මාව බලන ලෙසම නුඹේ ස්වාමි පුරුෂයාගේ අම්මාව බලන්න. எத்தனை குடும்பங்கள்ல பிரச்சனை என்ன? ඔච්චර පවුලේ ප්‍රශ්න මොකද්ද? புருஷன் அம்மாவை கண்டா அம்மாவை தான் நேசிக்கிறது. ස්වාමි පුරුෂයා අම්මාව දැක්කම එයා තමයි ආදරේ. ஒரு மனைவி அம்மாவை கண்டா தன் அம்மாவை மட்டும் தான் நேசிக்கிறது. භාර්යාව අම්මාව දැක්කම එයාගේ අම්මාව විතරයි ආදරේ කරන්නේ. பிரிவுகளை குடும்பங்களை கொண்டு வரக்கூடாது. බෙදීම් පවුල් තුල ගේන්න හොඳ නැහැ. எல்லா அம்மாவை அம்மாவா பாருங்க. ஆமென் சொல்லுங்க. අම්මා විදිහට බලන්න. அல்லேலூயா. அல்லேலூயா. மாமியா அம்மாவா பாருங்க. නන්දම අම්මා විදිහට බලන්න. ஏன் மாமி மாமாவா அப்பா அப்பான்னு அப்பா அம்மான்னு தான் சொல்றேன். ඒ මගේ මාමාස නන්දමට අම්මා තාත්තමයි ஆனா කියන්නේ. இந்த மனைவி பிள்ளை கூட இந்த மாமி மாமா என்னல சரியான பாசம். ඒ භාර්ය දරුවන් මගේ දෙමාපියන් සමග ආදරේ ඉතා. மாமி சரியான உயிர் என்னல. නන්දම්මා ඉතා පණ වගේ ආදරේ මට. நான் யாழ்ப்பாணம் போனா நல்லா சமைச்சு கொடுக்குறது இவளுக்கு இங்க வந்து சரியா வயிறெல்லாம் எரியும். යාප්පේ ගිය ගම මට උදේට උයා දෙනකොට මෙයාට මේ බඩ ඔක්කොම දැවිලා ගත්තා. அங்க பெரிய யுத்தமே போன்ல நடக்கும். ඒ මහා සටන ෆෝන් එකේ. நான் அதெல்லாம் கண்டுகொள்றதே இல்ல. මේක ගණන් ගන්නම නැහැ. ஏண்டா எல்லாரையும் நேசிக்க பழகுங்க. හැමෝටම ආදරය කරන්න. உயிரோட இருக்க குடும்பத்தை நேசிங்க. ජීවිතේ සින්නතේ පවුලට ප්‍රේම மற்றவங்கள කරන්න. உதாசீனம் பண்ணாதீங்க. අනිත් අයව කියන්නේ අපහාස කරන්න கர்த்தர் එපා. குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ පවුල අයව ஆமென் சொல்லுங்க. ආදරය කරනවා. போன கிழமைல 6 கிழவி என்னோட பயங்கர சண்டை. පසුගිය සතිවල කියන්නේ ආච්චිලා 6 දෙනෙක් විතර ஏஞ்சல எடுத்து நல்ல கிளி. ඒ තරම් උදේ කෑ ගැහුවා. இவர் எங்க போயிட்டார்? எங்களை வந்து பார்க்கல. මෙයා කොයිද ගියේ අපි ආවිල அப்ப බලන්න. ஏஞ்சல் சொல்லிச்சு ஒரு பெரிய வீடு கட்டி ஒவ்வொரு கிழவிக்கு ஒரு ரூம் போட்டப்பா நீங்க காலம் அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன். ඒක කිව්වා ඔය ලොකු විශාල නිවසක් ඔයා සාදලා මේ කාමර වෙන් කරලා ඒකලම තියන්න. එතකොට මම எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. 45 ஆகுது. எல்சடா ஒரு எல்டர்ஸ் கோமண்ட் அடிக்கணும்.
ඔහුට දර්ශනයක් තිබුණා කියන්නේ එල්ෂඩා කියලා මේ අනාථ මනමක් அநேகர் சொல்லி කළා. இருக்கிறாள் அதை செய்வோம் தம்பி நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்காரு. ඔය කිව්වා කරමු අපි කියලා. அநேகர் வெளிநாட்டு போனாங்க நாங்கள் வேலி எல்லாம் மதிலா கொண்டு போனோம் ஒரு பயிலும் கதைக்கிறான் இல்ல. ඔය විදේශ ගත වෙලා වැට ගන්නකො අපි මුදල් යවන්න කියලා කිසිම මේ වෙනතුරු වචනයක් නැහැ. இப்ப ஒன்று ரெண்டு போகுதான் பாப்போம் ஒரு எல்எஸ்கோம் உதவி செய்தலாம். ටිකක් දැන් කනවල විදේශ ගත වෙනවලු බලමු උදව් කරයිද කියලා. அல்லேலூயா. හalleluya. எல்லா அம்மாமாரையும் நேசிக்கணும். හැම